காவிரி மேகதாட்டு பிரச்சனை என்பது மிக முக்கியமானது தான். அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்த காவிரி மேகதாட்டு அணை சம்பந்தமான பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல கட்சிகளும் இந்த கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். ஆனால் அதற்கு இடையில் பாராளுமன்ற தொகுதி மறுவரை என்கிற முறையில் பாராளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற விதமாக ஒரு முயற்சி நடைபெறுகிற போது அதன் விளைவாக தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவ விகிதம் குறையும் என்ற நிலையில்தான் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஏற்கனவே நமக்கு 39 தொகுதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது புதிய அரசு வந்திருக்கிறது. மீண்டும் அவர்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகிற போது அது சொந்தமாக தமிழ்நாட்டில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டப்பட்ட கூட்டம் இது. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் கூட திமுகவோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதற்கும் இதற்கும் ஏதாவது சம்மந்தம் இல்லை, திமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஏற்கனவே அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. திமுகவுடைய நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக ஏற்கனவே கடந்த ஆண்டு இத்தகைய பிரச்சனை பிரதமர் அவர்களால் பேசப்பட்டு அதை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த எக்காரணம் கொண்டும் தமிழகத்துக்குரிய பிரதிநிதித்துவ விகிதம் குறையக்கூடாது என்பதிலே அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்தோடு தான் கடந்த முறை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கான முன்முயற்சி எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அதிலிருந்து அவர்கள் மாறுபடுகிறார்கள் என்பதற்கான எந்த விதமான அறிகுறிகளுமே கிடையாது. இப்போ இந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கும் எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதைத்தான் பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிற கனிமொழி கருணாநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் இந்த திமுகவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய முயற்சியெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னொன்று, தமிழகத்தில் எப்பவுமே ஒற்றுமையா இந்த மறுசீரமைப்புல அனைத்து கட்சியும் ஒற்றுமையா இருக்கு. கிட்டத்தட்ட 90% கட்சிகள் ஒற்றுமையா இருக்கு. ஆனா வட இந்திய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இதுக்கு எதிராக ஒரு அணிதிரட்டாமல் இங்க தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே ஒற்றுமையா இருக்கு. ஏற்கனவே ஒற்றை கருத்துறவுகளே தொடர்ந்து பேசுறதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. யாரு பேசுறா? காங்கிரஸ் அங்க அதை இந்தியா கூட்டணி மூலியமா அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டி தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சா அந்த செயல்பாடு சிறப்பா இருக்கும். ஆனா இங்க தொடர்ந்து எதிர்க்கிறாங்க. அனைத்து 90% கட்சிகள் முழுக்க மறுசீரமைப்பு எதிர்க்கும் போது தொடர்ந்து இங்கேயே இது பண்ணும்போது அது ஏற்கனவே தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க நிலத்துக்கு தண்ணி பாயிற மாதிரி தான். அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ச்சியான ஒரு முயற்சி. அதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பங்கு ஆதரவை பெறுவதற்கான முயற்சியில் அவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளை உடைத்து அவர்களுக்கு ஆதரவாக எம்பிக்களுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வேறு சில கட்சிகளிலும் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். அது பூரா இந்த 2 மாத காலத்தில் நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள். அவ்வளவு தீவிரமான முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும்போது தமிழகத்தில் ஒற்றுமைப்படுத்துவது என்கிற முறையில் இங்கே எடுக்கிற முயற்சி என்ன அவ்வளவு பெரிய குற்றமா நீங்க எப்படி சொல்றீங்க? மேகதாது விவகாரத்தில் ஈகோ பார்த்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க உட்பட தொடர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும். ஏன்னா அங்க கர்நாடகாவில் அந்த கட்சி அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையா இருக்கு. அதற்கான நடைமுறை எடுக்காமல் ஏற்கனவே இந்த விஷயத்தை உறுதியா இருக்கிற கட்சிகளிலேயே தொடர்ந்து இந்த கூட்டம் நடத்துறது என்ன பிரயோஜனம் இருக்கு? கடந்த முறை அந்த பிரச்சனை என்பது இல்லை. ஏங்க 3/2 பங்கு தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கான எல்லா விதமான தந்திரங்களிலும் பிஜேபி ஈடுபட்டிருக்கிறதை பற்றி நாடே விவாதித்து கொண்டிருக்கிறது. அத்தகைய புதிய சூழ்நிலையில் தான் தமிழகத்திலே அனைத்து கட்சிகளையும் ஒரு ஒருமித்த கருத்தோடு இதில் நிறுத்த வேண்டும் என்கிறதற்கான நல்ல முயற்சி இது. அதில் குற்றம் காணுவதற்கு எதுவும் இல்லை. காவிரி மேகதாட்டு அணைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும்னா நாளைக்கோ மறுநாளும் நடத்தணும். அதுக்கு கூட்டாதனால இது கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா?